மலடா அண்ணாமலை. I'm a bad man. என்ன என்ன விஷயம்? என்ன விஷயம் தான் கேக்குறேன். ஏதோ ஆத்தத்துல தான் உங்க அப்பாவை அடிச்சேன். அதுக்கு நீ என்ன அடிச்சிருக்கலாம், துண்டு துண்டா வெட்டி இருக்கலாம். அதுக்கு பதிலா என் அப்பா கண்ண கோயில இடிச்சு தரமட்டமாக்கிட்டா பாவி. இதப்பா உன் வீட்டை இடிக்க வேண்டிய நிலைமை இடிச்சாச்சு. அதுக்கு உனக்கு என்ன நஷ்டம் வேணுமோ வாங்க. நஷ்டம் கொடுக்குறியா? கொடு. எங்க அப்பாவோட உழைப்பாலையும் வேர்வையாலையும் ரத்தத்தாலையும் உருவான அந்த அன்பு கோயிலை இடிச்சு தள்ளிட்டே, அதை திருப்பி கொடு. அவர் வாழ்ந்த இடத்துல அவர் நினைவோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த எங்க நிம்மதியை கெடுத்துட்டியே, அதை திருப்பி கொடு. கொடுக்க முடியுமா அவனால? முடியாது. டேய், நீ அந்த வீட்டை மட்டும் இடிக்கலடா, ஒரு உண்மையான நண்பு உன் மேல வச்சிருந்த தட்பை அடிச்ச, ஒரு அன்பு தாய் உன் மேல வச்சிருந்த பாசத்தை அடிச்ச, ஒரு ஆசை தங்கச்சி உன் மேல வச்சிருந்த அன்பை அடிச்ச. இதுக்கெல்லாம் நஷ்டம் கொடுக்க முடியுமா அவனால? நீ இவ்வளவு பேசுறியே, 100 பேருக்கு முன்னாடி எங்க அப்பாவை கை நீட்டி கண்ணத்துல அடிச்சியே, அதுல இந்த வீட்டு மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சு. அது உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? நான் உங்க அப்பாவோட கண்ணத்துல தான் அடிச்சேன். நீ எங்க வாழ்க்கையில அடிச்சிட்டியா? யாரு யாரியா? நீ என்ன பெரிய ராஜபரம்பரையா? பாப்பா என்ன பெரிய சுல்தானா? ஏதோ தாஜ்மஹாலை கட்டிட்டா அதை என் மாமன் இடிச்சுட்டான்னு சொல்ல வரைய தீப்பொட்டி மாதிரி இவ்வளவு வீடு. அதை இடிக்காம என்னைய பண்ணுவாங்க? நீ மட்டும் என்ன செஞ்ச? என் கண்ணத்துல அறையிலையா? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கெல்லாம் சரியாதான் வரும். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னமா பேசிக்கிட்டே போறிய? ஓவியா போறதுக்கு முன்னால நான் சொல்றது கவனமா கேளுங்க. இன்னைக்கு பணம், பேர், புகழ், அந்தஸ்து இருக்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், நீ இதுவரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனை தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகால ஆரம்பமாயிடுச்சு. எனக்கும் உனக்கும் தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னை விட பணம், பேர், புகழ், அந்தஸ்தை சம்பாதிச்சு பல அடுக்குமாடி ஓட்டைகளை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வெறியை ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. அண்ணாமலை அவர்கள் 4 கோடி. ஏதோ பேச கணக்குன்னு பேசுறாங்க. இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையனுங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு, ஏழை போடுறது 4 கணக்கு, பணக்கார போடுறது பண கணக்கு, அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு. இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும். இனிமே எவனாவது இந்த இடத்தை கேட்டு இந்த பக்கம் வந்தா இந்த அண்ணாமலை எரிமல் கஷ்டம், மாற்றுறதா கஷ்டம், உடைக்கிறதா கஷ்டம், ஆக்குறதா கஷ்டம், பிரிக்கிறதா கஷ்டம், சேர்க்கிறதா கஷ்டம். துச்சாதனங்க இருக்கிற இடத்துல எல்லாம் கிறிஸ்தனுங்களும் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டைலா.
யானைய குழி தோண்டிதா பிடிக்கணும். மீன வலை வீசிதா இழுக்கணும். யாரும் சொன்னதில்ல. பொண்ண கண்ணடிச்சுதா. அவர் கையில வாட்ச் இல்ல. வாவ் வாவ் சூப்பர். Excuse me, which side is the cargo section? I don't know. I'm sorry. என்னது சாரி? இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எது வேணாலும் செய்வீங்க. மன்னிச்சிடுங்க. அழகான பொண்ணை பார்க்க வேண்டியது, இடிக்க வேண்டியது, அப்புறம் சமாளிக்க வேண்டியது. இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கேஸ் நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம். ஒரு அழகா ஸ்டைலா பர்சனாலிட்டி, அதுல பிளைல ஒரு ஆம்பளைய பார்க்க வேண்டியது, சண்டை கிழிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் சாரி சாரி சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் லவ் லவ் அலைய வேண்டியது. ஐயோ டாக்ஸி. என்ன யாருன்னு நினைச்சேன்? இத பாருங்க, பொது இடத்துல போறவங்க வர்றவங்க வந்து எடுக்கிறவங்க அட்ரஸ் எல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நான் ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், தெரிஞ்சுக்க. ஐயோ, நான் யார் மூஞ்சி பார்த்தேன்னு தெரியலையேப்பா. இத பாருங்க, அது அப்படியே உண்மையா இருந்தா அங்க கமராட்டிங்க, பொறுக்கிங்க, பேமானிங்க, லுச்சா பசங்க தான் வேலை செய்வாங்க. இத பாருங்க, ஆம்பளைங்கன்னா சும்மா நெஞ்ச நிமித்திக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு கம்பீரமா நடக்கணும். பொம்பளைங்கன்னா தலையை குனிஞ்சுக்கிட்டு அடக்கமா இருக்கணும். டாக்ஸி. என்ன வேணும் உனக்கு? நம்ம ஆளுங்க என்னதான் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தாலும் தமிழ் பண்பாடை மறக்க மாட்டாங்க. ஆனா நீ மறந்துட்ட. உன் மாதிரியே நானும் வெளியே எல்லாரும் முன்னாலும் நடந்துகிட்டு இருந்தா உனக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாம போயிருக்கும். என்னது? சம்பளத்தை கொடுக்கிற முதலாளிக்கு தொழிலாளி உழைச்சி லாபத்தை கொடுக்கறான். ஆனா போனஸ் கொடுக்கிற முதலாளிக்கு தொழிலாளி எதுவுமே கொடுக்க மாட்டான். ஆனா இந்த தொழிலாளி கொஞ்சம் வித்தியாசமானவன். போனஸ் கொடுக்கிற முதலாளிக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து திருப்பி கொடுக்கல. இவன் ஆம்பளையே இல்லை. என்ன வேலை விட்டு தூக்கி உள்ள என்ன நடந்ததுன்னு வெளியே யார்கிட்டயும் காட்டிக்காத. அது உனக்கு தான் அசிங்கம். தெரிஞ்சதா? விஸ்வநாதன், விஸ்வநாதன், மிஸ்டர் விஸ்வநாதன், நான் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்கு வந்து என் தாய் கிட்ட உங்க மகளை நான் கட்டிக்க சம்பந்தம் பேசிருக்கீங்க. இந்த முடிவை நீங்க எடுத்திருந்தாலும் சரி, உங்க மகளை எடுத்திருந்தாலும் சரி, என் முடிவை நல்லா கேட்டுக்குங்க. உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. வாசப்படிலேயே செருப்பை ஊத்து விட்டு வீட்டுக்குள்ள வாழ்க்கை நடத்துறவங்க நாங்க. வீட்டுக்குள்ளேயே செருப்பை போட்டுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறவங்க நீங்க. ஏன் வசதி தகுதிப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்காக நான் வாழ்வேனே தவிர உங்களை போல வசதியானவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்காக நான் வாழ தயாரா இல்ல. அவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு அப்புறம் நினைச்சேன், என்னடா புலி இன்னும் பாயிலேயே பதுங்கிட்டு இருக்கேன். அது இருக்குதான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த வேட்டைக்காரங்கிட்ட எந்த புலியும் பாயவும் முடியாது, பதுங்கவும் முடியாது. கிருஷ்ணா, இத பாருங்க சார், உங்க உயரத்துக்கு நீங்க என்ன இழுக்கவும் வேண்டாம், என் இடத்துக்கு நான் உங்களை இறக்கவும் வேண்டாம். நீ வந்திருக்கிற உயரத்தை புரிஞ்சுக்காம கீழே இருக்கிறதா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. மத்தவங்களோட வசதியில நான் உயரக்கூடாது, என்னோட உழைப்புல தான் நான் உயரணும். உங்ககிட்ட அதிகமா பணம் இருக்கு, யானை கூட விலை கொடுத்து வாங்கிடலாம்.
ஆனா நீங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் அந்த யானையோட வாலை உங்களால் ஆட்டி வைக்கவே முடியாது. உங்க மகளை பத்தி எங்க அம்மா கிட்ட அழகா பேசி உங்களை சமாதானம் பண்ணிட்டீங்க. ஆனா உங்க மகளை பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்ச என்ன நீங்க ஏமாற்றவே முடியாது. மறுபடியும் சொல்றேன், உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, நான் இந்த வீட்டுக்கு மருமகனா வர்றேன்னு சொல்லி கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன விஷயம்? நான் உங்களை பாராட்டுறேன். எதுக்கு? ஒரு தொழிலாளிய முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வர்றவங்க மத்தியில காசு பணத்துக்கு ஆசைப்படாம கோடிக்கு மதிப்பு கொடுக்காம ஓடி வந்த முதல் ஆம்பளை நீங்க தான். உங்களை பத்தி கொஞ்ச நேரத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எங்க பொண்ணை பத்தி எத்தனை வருஷம் ஆனாலும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவளை பொறுத்த வரைக்கும் அவ கெட்டவ இல்ல தம்பி, யாருக்கும் துரோகம் செய்யறவனும் இல்ல. தன்னை யாரும் ஜெயிக்க கூடாது, தன்னை மீறி எதுவும் நடந்துடக்கூடாது. அப்படி யாராவது அவளை தாண்டி போயிட்டாங்கன்னா அவ என்ன செய்யறாங்கிறது அவளுக்கே தெரியாது. அது தப்புதான்னு அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, அவளுக்கும் தெரியும். ஆனா அதை திருத்திக்கிற வழிதான் தம்பி அவளுக்கு தெரியல. இதுக்கு மேல இத்தனை வருஷமா அவ கூடவே இருக்கிற என்னாலையோ அவங்க அப்பாவாலையோ அவ குணத்தை மாத்த முடியாது. அது உங்களால மட்டும்தான் தம்பி முடியும். இதோ பாருங்கம்மா, யாரும் யாரையும் மாத்தவும் முடியாது, யார் வழி கொண்டு வரவும் முடியாது. அவங்களா மாறணும். மத்தவங்க குறைய புரிஞ்சுக்காதவங்களை ஓரளவுக்கு மாத்திடலாம். ஆனா தன் குறைய புரிஞ்சுக்காதவங்களை யாராலையும் மாத்தவே முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு தடவை முடிவெடுத்தா அது முடிவுதான். உங்க சாந்தி தேவி நான் கல்யாணம் பண்ணிக்க என்ன வளர? நான் முதலாளியா? உனக்கு என்ன புதுகிரி கிட்ட போச்சா? இத பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், நான் இந்த ஃபேக்டரி, இந்த கம்பெனி முதலாளி சாந்தி தேவியை கல்யாணம் பண்ணிட்ட உடனே நான் முதலாளி ஆயிட முடியாது. இது ஒண்ணு எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இல்ல, என் பாட்ட சம்பாதிச்ச சொத்து இல்ல. நான் சம்பாதிச்ச ஒரே சொத்து நீங்க தான். நான் எப்பவுமே உங்க தோழன், உங்க நண்பன், உங்க கூட தான் இருப்பேன். என்ன முதலாளி சொல்லி ஒதுக்கிறாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா என் பொண்டாட்டி முதலாளி நீங்க பார்க்காதீங்க. அப்படியே எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னா குடும்பம், பொண்டாட்டி, முதலாளி நானும் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு 10 ரூபாய் கம்மியானாலும் ஸ்ட்ரைக் தான், எனக்கு 10 ரூபாய் கம்மியானாலும் ஸ்ட்ரைக் தான். முதல்ல நான் உங்களுக்கு எல்லாம் தலைவன், அதுக்கப்புறம் தான் உங்க முதலாளிக்கு நான் புருஷன். I seek your pardon for the intrusion. Let me introduce myself to you. I am Krishnan. Shantidevi is my wife. Yes. I am a mechanic by vocation. I have lots of love and passion for missions. For your kind information, I do not claim that I have any academic qualification, but certainly I have lots of compassion towards my fellow human beings and brethren. Appearances are deceptive. It cannot be the yardstick to measure human qualities. I respect those who command respect for themselves. Unless you have chaste qualities basically in you, you can't respect yourself. I respect myself. If you people think that only literates are educated, then I am not educated. If you people accept one who is cultured is really educated, then I am definitely more educated than you all. Thank you very much. Apologies for the interruption. Good night. பெத்த தகப்பு கிட்ட, வளர்த்த தாய் கிட்ட, கட்ட புருஷன் கிட்ட இது தோல்வியா? தோல்விதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கும் முதல் படி. அதை தெரிஞ்சுக்கோ. துக்கத்தையும் சந்தோஷத்தையும் சமமா எடுத்துக்கணும் தான் உண்மையான மனுஷன். கோடீஸ்வரனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் மத்தவங்க குறை அவனுக்கு புரியும். படிப்புல நம்பர் 1, உத்தியோகத்துல நம்பர் 1, கோபத்துல நம்பர் 1, வேகத்துல நம்பர் 1. வாழ்க்கையில நீ எந்த நம்பர் தெரியுமா? வாரிய சுத்தி கண்ணாடியை போட்டுக்கிட்டு வெளி உலகத்தை பார்க்கணும்னு நினைச்சா அதுல முகம் தான் தெரியும். கண்ணாடியை எடுத்துட்டு ஜன்னல் வழியா பார், அப்பதான் உனக்கு வெளி